ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்களா? சமைச்சிட்டிங்களா? சமைச்சிட்டு இருக்கீங்களா? என்னங்கிறது நீங்கள் பண்ணிடுறீங்க, என்ன வேலை பண்ணுறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னங்க உறவுகள் ஏதாவது ஆய் சொல்ல சொல்லியிருக்காங்களாங்க? அதை சொல்லுங்கள். இதை முடிச்சிரு. இல்லை, இதை முடிச்சிரு. இது இங்கே பாருங்கள், வெங்காயம் ஊற வச்சுருக்கேன், பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், கருவாடு ஊற வச்சுருக்கேன், தக்காளி, இன்றைக்கி பீட்ரூட், கேரட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன அம்மா செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். மதியானம் வந்து இது எது செஞ்சுருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி இப்போ நான் போடுற வீடியோவில் என்னென்ன செய்ய போகிறீங்க, இந்த பொருளெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறீங்கன்ற இதை செய்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லி கெஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். வாங்க, இன்றைக்கி உறவுகள் வந்து 2-3 ஆய் சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் வாழ்த்து. சந்தோஷ், வாழ்க வளமுடன், பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு நீ வாழணும்னு மனசார வேண்டுவா. தீர்க்க ஆயுசாக இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதே மெயினாக நமக்கு ஒரு வெற்றி தான்ப்பா. மக்களுக்கு நோய் நொடி மட்டும் கொடுக்காதீங்க. காசு பணம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நோய் நொடி இல்லாத இருந்தால் சந்தோஷமாக நம்ம வாழலாம். உழைச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஜெயஸ்ரீ, வாழ்க வளமுடன், பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு நீ வாழணும்னு மனசார வேண்டிக்கிறேன்ப்பா. அஞ்சலி தேவி, உனக்கு கால் வலியெல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. அப்பப்போ கால் வலி வரும், அப்பப்போ மாத்திரை போட்டாதாப்பா நல்லாகும். இது உடனே தீர்வு கிடைக்காதுப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். எனக்கும் அதே பிரச்சனை தான். டெய்லி மாத்திரை போட்டுட்டு தான் வேலை செய்கிறோம். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. இந்த மாதிரி தான்ப்பா நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகணும். மீனாகுமாரி மருமகளுக்கு குழந்தை வர வேணும். மீனாகுமாரி மருமகளுக்கு குழந்தை வர வேணும்னா நம்ம வந்து போய் ஒரு அம்மன் கோயிலில் ஒரு தொட்டில் கட்டி நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, மனசார நீங்கள் ஒரு நிலைப்படுத்தி நீங்கள் சாமி கும்பிட்டுனா கண்டிப்பாக வரம் கொடுப்பாங்கம்மா. வரம் கொடுக்காத யாரும் இல்லை, கடவுள் இல்லாத மக்களே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கடவுளை தான் நம்ம போய் கும்பிடணும். நம்ம மனசார நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உடனே நல்லது நடக்கும். நானும் அப்பாவும் நான் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிறேன். அந்த குலதம் வரம் இல்லாதவங்க சொல்லும் போதில் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தை வரம் வேணும்னு கேட்குறவங்களுக்கு கடவுள் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் வேண்டிக்கிறப்ப எந்த கவலையும் படாதீங்க. மதியானம் உங்களை வந்து லஞ்ச் வீடியோவில் சந்திக்கிறப்பா. வணக்கம்.